ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம தேவங்களோட 5th தான் பார்க்க போகிறோம். டாக்ஸிக் ஹஸ்பண்ட். இது வந்து போனஸ் பார்ட் கேட்டிருந்தாங்க. அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர். ஹாப்பி பர்த்டேடா, ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி. ஸோ நம்ம முன்னாடி பாட்டில் என்ன பார்த்தோம்னா, லைக் உங்களுக்கும் தேவனுக்கும் வந்து மேரேஜ் ஆகியிருக்கும். அவர் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் அவங்களை ரிவெஞ்சுக்காக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து லைக் கொஞ்ச நாள் அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. ஜிமினையும் அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஜிமினை அந்த பாலத்துலேருந்து தள்ளி விடுறாங்க. அதுக்கப்புறம் ஜிமின் எப்படியோ தப்பிச்சு வந்து உங்களை டேவங் ஃபோர்ஸ் பண்ணும்போது வந்து காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் கோர்ட்டில் வச்சு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு தேவங் சொல்கிறாரு. ஜிமின் அடுத்த ஜென்மத்துலையான்னு கேட்டு போகிறாரு. அதுலேருந்து கண்டினியூஷனாக இதில் பார்க்கலான்னா, இது வந்து போனஸ் பார்ட்டை தான் போடுறேன். ஸோ இது வந்து லைக் தேவங்கும் இல்லை ஜிமின்கும் இல்லை அப்படின்ற மாதிரியே பாருங்கள், ஓகேவா? ஸோ ஒருத்தவங்களை ஹீரோவாக வச்சு நான் எப்போவுமே பண்ண மாட்டேன், ஓகேவா? 2 பேருமே ஹீரோ தான் இதில். ஸோ இது வந்து லைக் பார்ஷலாக பார்க்காதீங்க. ஸோ ஒரு ஸ்டோரியாக மட்டும் பாருங்கள், ஓகேவா? ஓகே, உங்களுக்கு கதை பிடிச்சிருந்த மாதிரி கமெண்ட் விஜுவல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போது நீங்களும் ஜிமினும் தான். நீங்கள் சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்ருக்கீங்க. ஜிமின் உங்கள் பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்கான். ஏ ஓயனா, நில்லடி, என்னடி பண்ணிகிட்ருக்க? நீ என்ன குழந்தையா? காலையிலேருந்து சாப்பிட்டாம இன்னும் அடம் பிடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். நீங்கள் அதுக்கு மேலே நிற்கவே இல்லை. ஹே ஜிமினா, புடிடா, முடிஞ்சா பிடிச்சி காட்டு. நீ என்ன சேலஞ்ச் பண்ண? என்னை காலையிலே வயிறு ஃபுல்லாக்குறேன்னு சேலஞ்ச் பண்ணியா இல்லையா? அதை முடிக்காமல் என்ன இப்பெல்லாம் பேசி என்னென்ன சீட்டிங் பண்ணுறியா? ஏய் வயனா, பிடிச்சனா ஒன்று அவ்வளோதாண்டி, பிடிச்சி பாரு, பிடிச்சா தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கட்டத்தில் இவளை இப்படி பண்ணால் சரியாகாதுன்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை வச்சுட்டு ஒரே ஜம்ப்பு தான் உங்ககிட்ட வந்து நின்ட்டான். ஜிமின், இதெல்லாம் சீட்டிங்டா. நீ மட்டும் சொல்கிறபடியா ஓடன? அங்கங்கே பூந்து ஓடனியா இல்லையா அப்படின்றான். சரி பிடிச்சிட்டேன், சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டீங்க. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. ஊட்டி விட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டே லைக் உங்கள் கண்ணை அவன் பார்க்க, நீங்கள் அவன் கண்ணை பார்க்கன்ட்டு அப்படியே ஒரு குட்டி ரொமான்ஸ் போகுது. ஸோ அப்படியே ஊட்டி விட்டுக்கிட்டே எப்படி இருக்குது சமையல் அப்படின்னு கேட்குறான். சுமாராக தான் இருக்குது. எது காலைல எழுந்துச்சி கஷ்டப்பட்டு சமைச்சேன்டி. கஷ்டப்பட்டு சமைச்சுன்றதுக்காக காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுக்க முடியாது. எப்படி இருக்கோ அதுதான் சொன்னேன். வர வர கொழுப்பு அதிகமாகிடுச்சிடி வயன் அப்படின்றான். வயன்லாம் ரொம்ப போராக இருக்குது, மிஸ்ஸஸ் பார்க்குன்னு கூப்பிடு. ஹார்ட் அப்படியே இப்படி இருக்குடி நீ அந்த பேரை சொல்லும் போது அப்படின்றான். எப்படி இருந்தாலும் நான் உன்னோட ஒய்ஃப் தானே, அப்போ எப்படி இருந்தாலும் பார்க்குன்னு தான் வரும். சரி வயன், ஐம் சாரி, இனிமேல் எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குடி. உன்னை அந்த நிலமையில விட்டுறக்கூடாது. ஜிமினா, இதோட நீ எத்தனை தடவை சாரி கேட்ட தெரியுமா? இங்கே வந்து கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு மேலே ஆக போகுது. நானே எல்லாத்தையும் மறந்துட்டேன். இந்நேரம் அந்த டைம் தூக்கு போட்டு முடிச்சிருப்பானுங்க கதையை அப்படின்னு சொல்லிட்டுருக்குங்க. ஆமாம், அவன் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் தான். ஆனால் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தவன், அவன் பேர் கூட யூங்கி, அவன்தான். அவன் என்னன்னா அது அவனை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. அப்படியா? ஆமாம். சரி விடு, நம்ம வழியில் வராத வழியும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் லைக் வயனா, என்னடா பெட்ரூம்க்கு போகலாமாடி? மார்னிங் தானே ஆகுது, அதுக்குள்ளே உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. பரவாயில்ல வாயன், உன்னை ப்ளீஸ் 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 கேர்டில் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறான். வாட், கேர்டிலா? நானும் என்னமோ நினச்சேன். என்ன நினச்ச? ஒன்றும் இல்லை, நான் என்னமோ நினச்சேன். நீங்கள் வெறும் கேர்டில் தானே சொன்னீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. இப்படி கூப்பிட்டா தான் வருவேன்னு தெரியும், அதனால தான் கேர்டலிங்க. அப்புறம் வச்சுக்கிறாரு சொல்லிட்டு அழகாக பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டா. டேய் என்ன பண்ணுற? ஏன் பொண்டாட்டியே நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தூக்கிட்டு போகிறான். மாடியில் ஏறும் போதே கொஞ்சம் தான் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு லைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே எட்டு பெட்டில் வைக்கிறான். டேய் கேர்டலிங் தானே சொன்னேன், ஆனால் நீ பார்க்குற பார்வையே சரியில்லையே,
ஆ என்ன பிளான் போட்டிருக்க? நான் வெறும் கேர்டிங் தான் நினச்சேன். நீ தான் எனக்கு ஐடியா கொடுத்து பாவம் வந்து மாட்டிக்கிட்ட. ஜிமினா அதை வாங்காத. ஏய் நீ தானே சொன்ன, ஆரம்பிச்ச நீயே முடிச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு லைக் உங்கள் மேலே அப்படியே ஹோர் ஆகிட்டா. அதுக்கப்புறம் லிப் டு லிப் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். லைக் அவ்வளோ பேஷனேட்டான கிஸ். அதுக்கப்புறம் அந்த கிஸ் ரஃப் கிஸ்ஸாக மாறுது. அதுக்கப்புறம் என்ன, அவன் சட்டையை நீங்கள் கழட்ட, அவங்க சட்டையை அவன் கழட்டான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹார்ட்டான மேக்கோசேஷன் தான். அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே மூச்சு வாங்கிட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. ஜிமினா இதுக்கப்புறம் நீ கூப்பிட்ற கொன்றுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நான் கூப்பிடுவேன், என் பொண்டாட்டி தானே. என் பொண்டாட்டி என்னை சாட்டிஸ்ஃபை பண்ண வந்து தானே ஆகணும். மேடம் நீடி போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைக் செஸ்ட்லேயே அடிக்கிறீங்க. வலிக்குதுடி, ரொம்ப அதிகமாக அடிச்சனா. வலிக்குதுன்னா எனக்கு வலிக்கல, உனக்கு தான். என்ன சொல்கிற? ஆமாம் அங்கே தானே நீ இருக்க. வா முடியலடா ஜிமினா உன் கூட தினமும் ஏதாவது ஒன்று இப்படி தான் பண்ணிகிட்ருக்க. ஓடிக்கிட்டு பாடு அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே நான் உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். லைக் இப்படி ஒரு 3-4 இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ட்ரெஸ் போட்டு லைக் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தான் தூங்கியிருப்பீங்க. ஸோ அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 3:30 கரெக்ட் டைம் இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு லைக் சிப்ஸ் மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அதை நொறுக்கி திணி மாதிரி தின்னுட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ அது போயிட்டு சாப்பிட்டுட்டு லைக் மாடியில் போய் வாக் போயிட்டு வரீங்க. உங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் வராத மாதிரி இருக்குது. ஸோ வாக் போயிட்டு வரும்போது அங்கே லைக் நைட்டு கொஞ்சம் இருட்டாக தானே இருக்கும். அந்த லைக் ஸ்க்ரீன்லாம் மூடி இருக்குது நடு ஹாலில். யாரோ லைக் ஏதோ பண்ணிகிட்ருக்க மாதிரி சவுண்டு கேட்டுட்ருக்கு. நீங்கள் வந்து வாட் என்ன யாரோ 2 பேர் இருக்க மாதிரி இருக்குது, யாரோ கீழே படுத்துருக்காங்க இவ. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட்லாம் அப்படியே படப்படந்து அப்படியே வேகமாக ஓடிடுறீங்க மாடியிலேருந்து. யார் யார் அப்படி சொல்லிட்டு அப்படி கிட்ட வரீங்க. பார்த்தா ஜிமின் கீழே படுத்துருக்கான். தேவாங் கத்தி வச்சு ஜிமின் ஹார்ட்டில் வேக வேகமாக குத்துறான். நீங்கள் அவ்வளோதான். தேவா நீ எப்படிங்க? தேவா நீ எப்படிடாங்க? ஜிம்னை விட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. பட் நோ யூஸ் ஜிமின் ஆல்ரெடி அவ்வளோதான். நீங்கள் தேங்க அவ்வளோ கோத்தோட பார்க்குறீங்க. என் வாழ்க்கையை நிம்மதியாகவே வாழ விட மாட்டேன், பட் நான் சும்மா விட மாட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் வாஷ் எடுத்து அடிக்கிறீங்க. பார்த்தா தேவன் அப்படியே விழுந்துட்டான். செம்மையாக பிளட் வருது அவனுக்கு. சின்னாவை பார்க்குறீங்க. அப்படியே இந்த ஃப்ளவர் வாஷை கீழே போட்டு ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. ஜிமின் ஜிமின் ஜிமினுங்க ஜிமினுங்க ஜிமின் வேணும், ஜிமின் வேணும். பக்கத்தில் தேவங்க உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஜிமின் வேகமாக கதவை திறந்துட்டு வரான். அவன் பார்த்தா டாக்டர் கோட் போட்டிருக்கான். நீங்கள் வந்து டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமின் 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 நீங்கள் போகல, என் கூடவே ஜிமின். எனக்கு பயமாக இருக்குது, இந்த தேவன் கொண்டு போனான்னு பயமாக இருக்கு. என் கூட ஜிமின், என் கூட ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத ஜிமினா. அப்புறம் பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கீங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. இதை பார்த்து தயாங்க அப்படியே கண் கலங்குறான். அதுக்கப்புறம் ஜிமின் தான் நர்ஸ் கிட்ட சிக்னல் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து லைக் இன்ஜெக்ஷன் போடுறாங்க, ஸ்லீப்பிங் இன்ஜெக்ஷன். ஸோ அதை போட்டோன்னே நீங்கள் அப்படியே லைக் உங்களை படுக்க வைக்கிறான். நீங்கள் அப்படியே ஜிமின் கையை பிடிச்சிட்டு ஜிமினா எங்கேயும் போயிடாத ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு லைக் அப்படியே பிடிச்சிட்ருக்கான். நீங்கள் அப்படியே அதுக்கப்புறம் தூங்கிடுறீங்க. அப்புறம் உங்கள் கை அப்படி லூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் லைட்டாக அந்த 4 ஹெட்டில் மட்டும் இந்த தடவை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே வரான். லைக் தேவங்க பார்த்து முறைச்சிக்கிட்டே வெளில வந்துடுறான். அதுக்கப்புறம் தேவங்க வெளில வந்துட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் பேசுகிறானுங்க. தேவங்க என் கேபின் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கேபின் போயிட்டான். அதுக்கப்புறம் தேவங்கும் வரான். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியல தானே?
நான் கதையை ஃபஸ்ட் ஒன் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து லைக் இது வரையும் பார்த்துருப்போம். பஸ் ஸ்டாண்ட்லாம் போயிட்டு தேவங்க வந்து மேலே விழுந்திருப்பான் அவங்க மேலே. ஸோ நீங்கள் பலார்னு அரைஞ்சிருப்பீங்கள்ல. ஸோ அது வரையுமே உண்மை. ஆனால் அதில் ஹைலைட் என்னென்னா, நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ஜிமினை தான் விரும்பியிருப்பீங்க. ஆனால் காலேஜ் டேஸில் ஜிமின் வந்து உங்களை விட்டுட்டு போயிருப்பான். பிகாஸ் அவன் வந்து லைக் மிடில் கிளாஸ், நீங்கள் வந்து கொஞ்சம் அப்பர் கிளாஸ். நாங்கள் வந்து கொஞ்சம் பணக்காரவங்க அவனோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அவன் கூட இருந்தால் உங்கள் லைஃப் செட் ஆகாது. எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் லைக் நீங்கள் ஏதாவது பேசிடுவீங்களோ, இல்லை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏதாவது பேசிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஜிமின் கூட உங்கள் பழம்போதுனா. ஸோ அதுக்கப்புறம் தயங்க வந்து உங்களை பார்த்துருப்பான்ல, நீங்கள் அரைஞ்சிருப்பீங்கள்ல. ஸோ இதில் ட்விஸ்ட் என்னென்னா, யூங்கி தான் உங்களோட அண்ணன். ஸோ தயங்க வந்து உங்கள் அண்ணன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் விடும்போது தான் தெரியும். லைக் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த இதை வாங்கியிருப்பீங்க. ஸோ வாபஸ் வாங்கிட்டோன்னே பட் தயங்கும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். பட் ரிவெஞ்ச்காக கிடையாது. ஸோ அதெல்லாமே உங்கள் கனவு, இமேஜினேஷன். உங்களுக்கு வந்து லைக் சில இதெல்லாம் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்களா, அது கரெக்டாக அந்த சிம்டம்ஸ் அது என்னன்னு தெரியல. ஸோ இதுதான் அந்த டிசீஸ் பேர் எனக்கு தெரியல. சிம்டம்ஸ் என்னென்னா லைக் நம்ம ஒரு கேரக்டரை இமேஜின் பண்ணி அதுக்குள்ளேயே அந்த வேர்ல்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருப்பாங்க. உண்மையான வேர்ல்டுக்கு வரவே மாட்டாங்க. சில நேரத்தில் வருவாங்க. ஆனால் அது வந்து அவங்களுக்கு இந்த ரியாலிட்டி பிடிக்காது. ஸோ எப்போ பார்த்தாலும் இமேஜினேஷன் வேர்ல்ட்லேயே இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. கூட இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே அதில் வந்து லைக் அவங்க வந்து வில்லனாக இருக்கலாம், ஹீரோவாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இமேஜின் பண்ணிக்கிறது தான். இப்போது இது எல்லாமே உங்களோட இமேஜினேஷன். அதுக்கப்புறம் பழகினது எல்லாமே அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்ட வரையும் தான். அதுக்கப்புறம் எல்லாமே உங்கள் இமேஜினேஷன். இதுக்கப்புறம் உங்களை வந்து பார்த்துருப்பான்ல. ஸோ இதை யூங்கிக்கிட்ட சொல்லவும் உங்களை வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அவனை. ஸோ நீங்கள் வந்து கேட்டிருப்பான் உங்களை வந்து மேரேஜ் பண்ணி, நீ உங்களுக்கு ஒத்துருக்க மாட்டீங்க. பிகாஸ் யூ லவ் ஜிமின். அவன் உங்களை விட்டு போனாலும் சரி அவ்வளோ பிடிக்கும் ஜிமினை. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒத்துருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் யூங்கியும் கொஞ்சம் சொல்லியிருப்பார். அப்புறம் விருப்பமே இல்லாமல் தேவங்க கூட மேரேஜ் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் தேவங்க வந்து லைக் டீசெண்டாக தான் நடந்துப்பான். வந்து ரொம்ப காமாக உங்க கூட அவ்வளோ இதாக பார்த்துப்பான். ஆனால் இந்த டிசீஸ் வந்து உங்களுக்கு அப்போலேருந்து இருக்குது. ஆனால் பெருசாக அது வெளியில் வராது. இப்போ வந்து லைக் ஜிமின் வந்து உங்களை விட்டுட்டு போனது, அதுக்கப்புறம் இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இவனுக்கு கூட மேரேஜ் நடந்தது. அவன் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான் தேவங். இருந்தாலும் அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ணது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகி நீங்கள் திருப்பியும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த இமேஜினேஷன் வேர்ல்டுக்கு போகிறது, இங்கே ரியாலிட்டியை மறந்து என்னென்னமோ பண்ணியிருப்பீங்க. லைக் உங்களே நீங்களே வருத்திக்கிறது. ஸோ லைக் உங்களே ஹர்ட் பண்ணிக்கிறது, சில அந்த தேவங்க ஹர்ட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும். ஸோ அதோட உச்சக்கட்டமாக தான் ஒரு நாள் நீங்கள் வந்து எப்பவும் போல் இருப்பீங்க உங்களோட நார்மல் ஸ்டேட்டில். அப்போ தேவங்க ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து அவங்க கூட லைக் அவன் இருக்கணும்னு இருந்திருக்க மாட்டான். லைக் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு நாள் அவங்க கூட இருந்திருப்பான். அப்புறம் அவங்க காலையில் எழுந்துச்சி லைக் சாரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் நார்மலாக அவன் வேலையை பார்க்க போயிருப்பான். நீங்கள் எந்த பதிலுமே சொல்லலை. அவன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் நீங்கள் கையை எடுத்துக்கிட்டு அப்படியே லைக் ரத்த வெள்ளத்தில் அப்படியே இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்து ஹாஸ்பிட்டலில் காட்டும் போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி டிசீஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியே தெரிய வந்திருக்கும். ஸோ இதை வந்து பார்க்கறது நம்ம ஜிமின் வந்து லைக் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இருக்கான் ஜேகே. ஸோ ஜேகேயோட அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அவன் கொஞ்சம் லைக் 2 பேர் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இல்லை. ஸோ அவன் வந்து லைக் அமெரிக்காவில் படிக்க வாய்ப்பு கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் அங்கே எம்பிபிஎஸ் முடித்து அவங்க வந்து அதுக்குள்ளே வந்து நிறைய ஸ்பெசிஃபிக்கான கோர்ஸு சைக்காலஜியில் எல்லாமே படித்து இங்கே இப்போ வந்திருக்கான் இந்தியாவுக்கு. ஸோ அவனோட லைக் அவன் வந்து இந்தியாவில் தான் வந்து இருந்து நிறைய சர்வீஸ் பண்ணணுன்னு அவனுக்கு ஆசை. ஸோ இங்கே வந்திருக்கான். அப்போது தான் எதிர்பாராத விதமாக உங்களை பார்க்குறான். ஸோ இந்த கண்டிஷனில் நீங்கள் இருக்கிறது ஜிமினுக்கு தெரிய வந்தோன்னு அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஸோ இது எல்லாமே வந்து தேவங்க சொல்லியிருப்பான். இப்போ ப்ரெசன்ட் பார்ப்போம். என்னடா பண்ண அவளை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்க? நான் எதுவும் கஷ்டப்படுத்தலை. அவள் கூட ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரே ஒரு நாள் அதுவும் நான் குடிச்சிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டேன். வாட்? உனக்கு தெரியுமா அவளுக்கு இந்த டிசீஸ் இருக்குன்னு? எனக்கு தெரியும் முன்னாடி. ஆனால் அவள் மேரேஜ்க்கு அப்புறமும் நார்மலாக தான் இருந்தா. திடீர்னு இப்படி மாறுவான்னு எனக்கு தெரியாது. மண்ணாங்கட்டி உன்னோட ஒரே ஒரு செயலால் இப்போ பாரு அவள் எவ்வளோ கஷ்டப்படுறா. அவளுக்கு இந்த டிசீஸ் எப்போயாவது ரேர் கண்டிஷனில் வரும். ஆனால் அவள் எல்லாத்தையும் மறக்கணும்னு நினச்சி இத்தனை வருஷம் அவங்க அப்பா அம்மா கூட இருந்தப்போ கூட பெருசாக வந்தது கிடையாது. ஆனால் நீ
ஒரே ஒரு நாள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்ததுனால பாரு எப்படி இருக்காவன்னு. தினம் தினம் இமேஜினேஷனில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நீ என்னை கொல்றதாகவும் நான் சாகிறதாகவும் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காடா. ஈஸியாக சொல்கிற நீ. ஒரு மாதிரி தயங்க ஒன்றுமே புரியல. எதுக்கு இவன் இவ்வளோ எமோஷன் ஆகுறான்ட்டு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அவன் என்னோடய ஒய்ஃப், எனக்கு தெரியும் என்ன பார்க்கணுன்னு. உன் வேலையை மட்டும் நீ பார்க்குறியா அப்படின்ற மாதிரி தயங்க சொல்கிறான். ஜிமின் இருந்து பலார்னு ஒரு அறை தான். ஏய், அவள் என்னோட லவ்வர். இவன் செம்ம ஷாக்கு. ஏன்னா வயனை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டா. ஒருத்தன் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பா. வாட், நீ லவ் பண்ணியா? ஆமாம், நானும் வயனும் காலேஜ் டேஸில் லவ் பண்ணோம். காலேஜ் டேஸ் வரையும். ஆனால் என்னோட லைக் ஸ்டேட்டஸ்க்கு அவள் ரொம்ப அதிகம்டா. அதனால்தான் அவளோட வாழ்க்கை கெட்டுறக்கூடாதுன்னு அவ கூட பிரேக்கப் பண்ணேன். ஆனால் அவளோட வாழ்க்கை இப்படி ஆகும்னு தெரிஞ்சுன்னா சத்தியமாக பிரேக்கப் பண்ணியிருக்கவே மாட்டேன். அதுவும் ஒன்றை மாதிரி ஆள் கூடலாம் மேரேஜ் பண்ண ஒத்துருக்கவே மாட்டேன். உங்கள் மேரேஜ் நடந்தப்பெல்லாம் நான் அமெரிக்காவில் இருந்தேன். என்னால் எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா ஒஹேன்னு ஒத்துருக்கா. அதனால்தான். ஆனால் ஒரே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா அதுக்கு ஒவ்வொரு சுச்சுவேஷன் காரணம் நீ மட்டும்தான் தேவம். அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டான் தேவம். பிகாஸ் அந்த ஒரே ஒரு இதனால இவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆகுமா அப்படின்னு அவனுக்கு தெரியாது. ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகிறான். இப்போ அழுது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை தேவம். வயனை எப்படி நார்மல் கண்டிஷன் கொண்டு வரணும் அதை மட்டும் யோசிப்போம். புரியுதா? புரியுது ஜிமின். சொல்லுங்கள், நான் என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்ச நாள் அவளை இங்கே பெட்டில் அட்மிட் பண்ணுங்க. கொஞ்சம் நார்மல் கண்டிஷன் வந்தானே அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நீ நார்மலாக நடந்துக்கோ. நான் அவள் இமேஜினேஷன் கேரக்டர்லேருந்து வெளில வந்துடுறேன். அது எப்படி நீ பண்ணுவ? அதை நான் பார்த்துக்கிறேன். ஆக்சுவலாக லைக் அவன் பார்க்கவே இல்லை. நீங்கள் ஜிமினை இதுவரையும் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி அவங்க ஆள் மனசில் அவன் பதிய வைப்பான். ஸோ அந்த ப்ராசஸ் தான் சொல்லிகிட்ருக்கான். தேங்க்யூ ஜிமின், தேங்க்யூ. ஆனால் இது எவ்வளோ பெரிய லாஸ்ன்னு எனக்கு தெரியும். ஐம் சாரி ஜிமின். வயனை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் நீங்கள் 1 வீக் மேலே இங்கே ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கீங்க. ஜிமின் சொன்ன மாதிரியே பண்ணிட்டான். இதுவரை நீங்கள் ஜிம்மினை பார்த்ததே இல்லை. இப்போ புதுசாக டாக்டர், அவ்வளோதான். அந்த மாதிரி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடான். இப்போ நீங்கள் தேவன் கூட தான் இருக்கீங்க. தேவன் அவ்வளோ கேரிங்காக பார்த்துட்டு இருக்கான். லைக் உங்களுக்கு எது வேணுனாலும் சரி, சாப்பாடு, தண்ணி, குளிக்க வைக்கிறதுலேருந்து லைக் சின்ன துணி துவைச்சி போடுறது, சமைக்கிறது, லைக் ஒவ்வொரு ஸ்மால் திங் ஹி கேன் டூ எனிதிங் ஃபார் யூ. லைக் அந்த மாதிரி மாறிட்டான். இதுக்கப்புறம் சத்தியமாக வாழ்க்கையில் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது உங்களான்னு முடிவு பண்ணிட்டான். நீங்கள் ரொம்ப சாப்பிடாம அப்படியே சோகமாக இருந்துகிட்ருக்கீங்க. வயன் சொல்லுங்கள் தயா. ஐம் சாரி உன்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணதுக்கு. இட்ஸ் ஓகே, அதான் மேரேஜ் ஆகிடுச்சுல்ல. இதுக்கப்புறம் என்னால் எதுவும் என்ன பண்ண முடியும்? யாரோ லவ் பண்ணேன், ஆனால் அது யாருன்னு எனக்கே தெரில. அப்புறம் கல்யாணம் பண்ணாமல் இந்த வேஸ்ட் தானே. இட்ஸ் ஓகே தயா, இந்த வாழ்க்கைக்கு நான் என்னோட பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. தயாங்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஜிமின்க்கு இது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். லைக் தான் லவ் பண்ண பொண்ணு தன்னை மறக்க வைக்கிறான். ஸோ அது ரியலி ரொம்ப வலிக்கும். அதை நினச்சி ஜிமின் தினமுமே வருத்தப்படுவான். பட் வயன் நல்லா இருக்கணும். ஸோ அதனால் இது இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் ரொம்ப அழுதுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் லைக் அவன் செஸ்ட்டில் சாய்ச்சி வச்ச மாதிரி லைக் தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கான். வயன் ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன். உனக்கு எப்போவுமே நான் இருப்பேன், சரியா? உனக்கு என்ன ஆனாலும் உன் கூடவே சாகிற வரையும் இருப்பேன். உனக்காக என் உயிரை கூட கொடுப்பேன், சரியா? எப்போவுமே எதுக்காகவும் கஷ்டப்படக்கூடாது வயன். அதுக்கப்புறம் அப்படியே பார்க்குறீங்க. அப்புறம் அப்படியே அழுதுகிட்டே அவன் மேலேயே லைக் தூங்கிடுறீங்க லிட்ரலி. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே படுக்க வச்சுட்டு, வயன் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். ரியலி சாரி வயன். அதுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்களை லைக் கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க. சாரீ லைக் பிங்க் சாரீ, அவன் ஒயிட் வேஷ்டி சட்டை. ஸோ செம்ம பேரு, லைக் நீங்கள் ஃப்ரீ ஹேரு.
அதுக்கப்புறம் அந்த saree ஜிமிக்கி நல்லா குண்டு ஜிமிக்கி போட்டிருக்கீங்க, நல்லா ஆடுது அழகாக, அது சவுண்டு வேறு கேட்குது, அழகாக க்யூட்டாக சிரிச்சிட்டே போகிறீங்க. இதை பார்த்து தேங்க் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. வயன் சொல்லுங்கள் தேயாங், நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? அதுவும் அந்த ஜிமிக்கி உன் காதில் இடிச்சு அந்த சவுண்டு க்யூட்டாக இருக்குடி. ரியலி? தேங்க்யூ தேயாங். சரி வா. அதுக்கப்புறம் போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் உட்காந்துருக்கீங்க. வயன் சொல்லுங்கள். நான் என் வாழ்க்கையில் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு சரியான டிசிஷன் எடுத்தேன்னா அது உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறது மட்டும்தான். எனக்கு தெரியும் உன்னை நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ணது என்னோட தப்பு தான். ஆனால் நீ என்னை ஏற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வயன். லிட்ரலி ஐ எம் ஸோ ஹாப்பி வயன். இட்ஸ் ஓகே தேயாங். நீங்கள் உங்கள் தப்பை உணர்ந்துட்டீங்களே, ஐம் ஹாப்பி ஃபார். இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை நல்லா ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உங்கள் ஒய்ஃபாக இருக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனுக்கு செம்ம ஹாப்பியாகிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களை காரில் கூட்டிகிட்டு வரான். தேயாங் சொல்லுவேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா? எனக்கு கிரேவிங்ஸாக இருக்குது. சாப்பிட்லாமே. அதுக்கப்புறம் நீங்கள் லைக் ஹைவேஸில் போயிட்டுருக்கும்போது அப்படியே நிறுத்தி சாப்பிட்டுட்ருக்கீங்க. வயன் உனக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்? சாக்லேட் பிடிக்கும், அப்புறம் வெண்ணிலா. எனக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கேட்குறான். அவங்களுக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும், கரெக்டா? கரெக்டு. நீ எப்படி கண்டுபிடிச்ச? அதுவா, நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் உங்கள் ஃப்ரெண்ட் கூட பேசிகிட்டு இருக்கும் போது கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சிரிச்சிட்ருக்கீங்க. வயன் இதெல்லாம் கவனிக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மூக்கில் ஒட்டிடுச்சு. அது தெரியாமல் அப்படியே 2 ஐஸ்கிரீம் லைக் வெண்ணிலா ஒன்று பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் சாக்லேட், அப்படியே மாற்றி சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஒரு சிரிப்பாக வருது நீங்கள் க்யூட்டாக பண்ணுறது பார்த்துட்டு. வயன் ஐஸ்கிரீமை யாரும் பிடுங்க மாட்டாங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லைக் அந்த அப்படியே மூக்கில் இருக்க தொடச்சி அவன் வாயில் வச்சுக்கிறான். என்ன பண்ணுறதையோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுவா, அது இந்த ஐஸ்கிரீம் விட இந்த ஐஸ்கிரீம் செம்மையாக இருந்துச்சு, அதான் தேயாங் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் லைக் க்யூட்டாக கான்வர்சேஷன் போது உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டான்ட்டான். அப்படியே லைக் 2-3 மந்த் ஆகுது. நீங்கள் ரொம்ப நார்மலாக இருக்கீங்க. லைக் தேயாங் நினச்சிட்டா நீங்கள் லைக் க்யூர் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்களே லைக் கூடவே கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் பண்ண நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனுக்கும் சரி நீங்கள் சரியாயிட்டீங்க, நம்ம புருஷன் பொண்டாட்டியாக இருக்கலான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒத்துக்கிட்டக்கப்புறம் உங்களை பெட்டில் இட்டு போகிறான். அப்புறம் லைக் கிஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் ட்ரெஸ்ஸை அன்ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்ருக்கான். அப்போது லைக் நீங்கள் பக்கத்தில் கத்தி எடுத்து அவன் ஸ்டொமக்லேயே சொருகிடுறீங்க. ஆமாம், என்ன பண்ண? என் ஜிம்மினை கொண்டுட்டு என் கூட இருக்கலான்னு பார்க்குறியா? முடியவே முடியாது. என் ஜிம்மின் எங்க? அம்மா வலிக்குது. அவனால் முடியல, அப்படியே ரத்தம் வருது. நீங்கள் அப்படியே எடுத்துட்டீங்க, அந்த கத்தி சொருவி அப்படியே எடுத்துட்டீங்க. அவன் அவ்வளோ ரத்தம் ஊற்றுது. அவன் பிடிச்சிட்டே உங்களே பார்க்குறான். திருப்பி உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டமோன்னு தோணுது அவனுக்கு. லைக் நீங்கள் ஓகே சொன்னதுனால தான் இதை எடுத்துருப்பான் இந்த முடிவையே. ஆனால் இது அவனுக்கே ஆப்போசிட்டாக முடிவுன்னு யாருக்கு தெரியல. ஸோ அப்படியே கத்தி குத்திட்டு லைக் நீங்கள் லிட்ரலி அப்படியே எல்லாத்தையும் போட்டு கொஞ்ச நேரத்தில் தேயாங் என்ன இது? ஐயோ உங்களுக்கு ரத்தம் வருது. தேயாங் இது எப்படி நடந்தது? தேயாங் உங்களுக்கு என்னாச்சு? நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டு அழுகுறீங்க. தேயாங் பார்த்துட்டு ஐயோ இவளுக்கு எப்படி தான் இது சரியாகும் அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டு லைக் அன்கான்ஷியஸே போயிட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறீங்க, ஜிம்முக்கு ஃபோன் அடிக்கிறீங்க. ஆனால் டாக்டர் ஜிம்முன்னு போட்டு வச்சுருப்பான். ஸோ அவனுக்கு ஃபோன் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸை வர வச்சு எப்படியோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுச்சு. இப்போ ஜிம்மினோட ஃப்ரெண்ட் தான் பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மின் சைக்காட்ரிஸ்ட் மட்டும்தான். ஸோ அவங்க பார்த்துக்கிட்டு லைக் உனக்கு கொஞ்சம் மேலோட்டமாக குத்துறதுனால பரவாயில்ல, ஆனால் ப்ளீடிங் நிறையா இருக்குது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் அவன் கண் முழிக்கிறான் 1 டேக்கு அப்புறம் தான். ஸோ அவன் கண் முழிச்சான் ஜிமின் தான். டேய் என்னாச்சு, எப்படி உனக்கு கத்தி குத்து? அது ஏன் கேட்குற, நல்லா தான் இருந்த வயன் இத்தனை மாசமா, எனக்கு தெரியல. சரி சரி சரி, கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக பேசு, சீரா மூச்சை பொறுமையாக இழுத்து விடு. நல்லா தான் இருந்த கொஞ்சம் மாதம், அப்புறம் திடீர்னு என்னாச்சுன்னு தெரில. நானும் வயனும் ஒன்றா இருக்கலான்னு அவகிட்ட கேட்டப்போ சரின்னு. அதுக்கப்புறம் நான் கிஸ் பண்ணல. அப்புறம் என்னாச்சுன்னு தெரில, அவள் டக்குன்னு கத்தி எடுத்து குத்திட்டு என் ஜிமினை கொன்னுட்ட. என்னை எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு வில்லத்தனமாக சிரிச்சா. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவள் நார்மல் ஆகிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு என்ன ஆச்சு எனக்கு ஒன்றும் புரியல. ஜிமினுக்கு அப்படியே ஒரு மாதிரி உலகமே ஸ்டாப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. வாட் அப்படின்ற மாதிரி ஆயிட்டான். நல்லா தானே இருந்தா, நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணணுமே. கவுன்சிலிங்? ஆமாம், நீ கவுன்சிலிங் பண்ணி எத்தனை நாள் ஆகுது? அது ஆக்சுவலாக லைக் அவன் வந்து 4 வீக்ஸ்க்கு ஒரு தடவை கூப்பிட்டு வர சொல்லியிருப்பான். அவன் 2 தடவை கூப்பிட்டு வந்திருப்பான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 3 செஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அவன் ஸ்கிப்பே பண்ணிடுவான். ஏன்னா அவன் நார்மலாக ஆகிட்டால. ஸோ அவன் அப்படியே மறந்துட்டான். அவங்க இது ஒன்றும் விளாட்ற விஷயம் இல்லை, இவ்வளோ சீரியஸ்னு காட் ஏபிள் டு திங்க். ஓகே, எங்கே வயனுப்போ? அவள் வெளியில் உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ வாட். நான் இப்போ தான் கண் முழிச்சேனே. சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வரான். நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க, அப்படியே பாவமா ஜெயம் கொன்னா கூடாதுன்னு சொல்லிட்டு. வயன் வயன் சொல்லுங்க டாக்டர். டாக்டர்ன்றா? அப்புறம் ஜிமினை கொன்னுட்டு ஐயோ இவளுக்கு என்னதான் ஆச்சு? எனக்கே இவ கேஸ் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவன் தலையில கை வச்சிட்டான். அதுக்கப்புறம் லைக் இந்த கேஸ் வந்து ஜேகேக்கு போகுது. ஜேகேகிட்ட வந்து லைக் ஆலோசனை கேட்குறான். அது சொல்கிறான், இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப வந்து முத்தி போன மாதிரி ஆயிட்டாவ. ஸோ அதுக்காக வந்து ஹாஸ்பிட்டலே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் முடியுன்ற மாதிரி ஜேகேவே சொல்லிட்டான். இப்போ வந்து ஜேகே அமெரிக்காவில் இருக்கான். ஓகேவா? இவனுக்கு 2 பேர் டாக்டர் தான். ஸோ அவன்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜிமினும் ஓகேன்னு சொல்கிறான். அப்புறம் நீங்கள் வந்து லைக் 1 மந்த் 2 மந்த் 3 மந்த்து கிட்ட ஹாஸ்பிட்டலில் தான் இருந்து இந்த சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க. அப்புறம் இப்போ ரொம்ப நார்மல் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜேகே வந்து சும்மா செக் பண்ணியிருப்பான். அவனுக்கும் ஓகேன்னு தோணுது. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து வீட்டுக்கே அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேவன் கூட ரொம்ப சகஜமாக இருக்கீங்க. ஆனால் தேவனுக்கு நீங்கள் குத்துனது மறக்கவே மறக்காது. எப்போ உங்க கூட இன்டிமேட்டாக இருக்கணும்னு நினைக்கிறானோ அப்போல்லாம் இது கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே இதெல்லாம் நார்மலே ஆகிடுச்சு. ஆனால் ஒவ்வொரு தடவும் அது மாதிரி பண்ணும் போது எங்கே குத்திருவாளோ எங்கே கத்திருக்கான்னு சொல்லிட்டு அதை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இருப்பான். அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்களும் தேவாங்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுறீங்க. ஓகேடா, இந்த கதை புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ குழப்பாமல் எடுத்துகிட்டு போனேன்னா எனக்கு தெரியல. ஸோ அந்த டிசீஸ் பேர் என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக அவங்களே இமேஜின் பண்ணிப்பாங்க ஒரு கேரக்டர். ஏற்கனவே ரியாலிட்டியில் இருப்பாங்கள்ல, அவங்கவுங்க கேரக்டர் ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை வந்து அண்ணன் தம்பி யாராக வேணா இருக்கலாம். அவங்க வேர்ல்டில் அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இமேஜின் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து ரியாலிட்டியை மறந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி சூசைட்லாம் பண்ணிக்கிட்டேன், அந்த மாதிரி கேசஸ்லாம். ஸோ அதை வச்சு இதை எடுத்தேன். ஸோ இதில் வந்து ஜிமினும் ஹீரோ இல்லை, தேவங்க ஹீரோ இல்லை, 2 பேருமே நார்மல். ஓகேவா? ஸோ இந்த கதை பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் கைஸ். பை அம்மி சரங்கே.